வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் ஒரு சாதாரண கிளீனர் வேலை செய்தவர் எப்படி 75 கோடி ரூபாய் சொத்து சேர்த்தார் என்பதை பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிஞ்சதும் மறக்காம பாருங்க. இந்த பகுதியில் நாம 3 விஷயங்கள் பத்தி பார்க்க போறோம். முதலாவதாக 800 கோடி ரூபாய் பணம் கைவசம் இருந்தும் ஒரு மனிதன் எப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்தான். இரண்டாவதாக பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயமே இல்லை, ஆனால் அந்த பணத்தை உங்களிடம் தக்க வைப்பதுதான் உலகிலேயே மிகப்பெரிய சவால். அது எப்படி? மூன்றாவதாக உலக பணக்காரர்களில் ஒருவரான வாரன் பஃபட் இன்று இந்த உயரத்தில் இருப்பதற்கு அவருடைய அறிவு மட்டும்தான் காரணமா, அல்லது நமக்கெல்லாம் தெரியாத ஒரு மர்ம ரகசியம் ஏதும் அவரிடம் இருக்கிறதா? த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தின் இந்த 3 முக்கியமான ரகசியங்களைத்தான் இன்று நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். உங்கள் பொருளாதார வாழ்க்கையை மாற்றப்போகும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்கள் மிஸ்டர் பி. இது விஸ்டம் லைப்ரரி. முதல்ல நாம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு விஷயத்தை அடைய ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை அடைஞ்ச அப்புறம் அடுத்த ஒரு விஷயத்துக்காக ஓடுறோம். நாம எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏன் நமக்கு போதும்ன்ற எண்ணமே வர்றதில்ல? எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இதை தான் வள்ளுவர் வேண்டாமை அன்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை அப்படின்றாரு. இதுக்கு அர்த்தம், ஒரு பொருளின் மீது பேராசை கொள்ளாமல் இருக்கும் அந்த மனநிலைதான் உலகில் நீங்கள் அடையக்கூடிய மிகப்பெரிய செல்வம். இதை பற்றி புரிஞ்சுக்காத ஒருத்தரை பற்றி தான் இப்போ நாம பார்க்க போகிறோம். அவரோட பேரு ரஜத் குப்தா. இந்தியாவின் கொல்கத்தாவில் பிறந்து அனாதையாக வளர்ந்து பின் உலகமே வியந்து பார்த்த மெக்கின்சி நிறுவனத்தின் CEO-வாக உயர்ந்தவர். 2008 அவரிடம் இருந்த சொத்து மதிப்பு மட்டும் சுமார் 800 கோடி ரூபாய். நினைத்து பாருங்கள், ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் கூட அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த பணம் தீர்ந்திருக்காது. ஆனாலும் அவருக்கு ஒரு பேராசை, தான் ஒரு பில்லியனர் ஆக வேண்டும் என்று நினைத்தார். அந்த ஒரு ஆசைக்காக சட்டவிரோதமான ரகசிய தகவல்களை பகிர்ந்து கைதானார். அவரிடம் ஏற்கனவே இருந்த கௌரவம், பதவி, சுதந்திரம் என எல்லாவற்றையும் இழந்தார். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, உங்களிடம் இல்லாத, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காக உங்களிடம் இருக்கிற உங்களுக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயத்தை பணயம் வைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். அடுத்தவனை பார்த்து ஆசைப்படுவதை நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு எது போதும் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். இல்லையென்றால் நீங்கள் இந்த உலகையே வென்றாலும் உங்கள் மனம் ஒருபோதும் நிறையாது. அடுத்து, பணக்காரர் ஆவதை ஒரு ஜப்பானிய மூங்கில் மரத்தை வளர்ப்பதோடு ஒப்பிடலாம். நீங்கள் ஒரு மூங்கில் விதையை நட்டு அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி மிக கவனமாக பார்த்து கொள்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். 1 வருடம் ஆகிறது, மண்ணுக்கு மேலே ஒரு அங்குலம் கூட வளர்ச்சி இருக்காது. 2 வருடங்கள், 3 வருடங்கள், 4 வருடங்கள் ஆகிறது. நீங்கள் தினமும் உழைக்கிறீர்கள், தண்ணீர் ஊற்றுகிறீர்கள், ஆனால் ஒரு சின்ன புல் கூட முளைத்திருக்காது. வெளியில் இருந்து பார்ப்பவர்கள் இது ஒரு முட்டாள்தனமான செயல் என்று கூட சொல்லலாம். ஆனால் 5வது வருடம் ஒரு அதிசயம் நடக்கும். வெறும் 6 வாரங்களில் அந்த மூங்கில் 90 அடி உயரத்திற்கு வளரும். இப்போது சொல்லுங்கள், அந்த மூங்கில் 6 வாரத்திலா வளர்ந்தது? இல்லை, கடந்த 4 ஆண்டுகளாக அது மண்ணுக்கு அடியில் தன் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருந்தது. முதலீடும் அப்படித்தான். ஆரம்பத்தில் உங்கள் பணம் வளர்வது உங்களுக்கே தெரியாது. என்னடா இது, இவ்வளவு கஷ்டப்பட்டும் லாபம் வரலையே என்று நீங்கள் பாதியில் முதலீட்டை எடுத்தால் அந்த 90 அடி வளர்ச்சியை உங்களால் பார்க்க முடியாது. வாரன் பஃபட் செய்ததும் இதுதான். அவர் தன் வேர்களை பலப்படுத்த 50 வருடங்கள் கொடுத்தார். அதன் பின் வந்த வளர்ச்சி தான் உலகம் பேசும் வரலாறு. உங்கள் பணத்தை விட அந்த பணம் வளர்வதற்கு நீங்கள் கொடுக்கும் காலம்தான் முக்கியம். அடுத்து, பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு திறமை என்றால் அந்த பணத்தை தக்க வைக்க உங்களுக்கு தேவை பயம். எங்கே இந்த பணம் போய்விடுமோ என்ற விழிப்புணர்வு மற்றும் அடக்கம். வரலாற்றில் எத்தனையோ பேர் கோடீஸ்வரர்களாக மாறி பின் காணாமல் போனதற்கு காரணம் அவர்களுக்கு வளமடைய தெரிந்தது, ஆனால் வளமாய் நீடிக்க தெரியவில்லை. பணம் வந்தவுடன் தங்களின் பழைய எளிமையை மறந்து ஆடம்பரத்தில் விழுந்தவர்கள்தான் அதிகம். எவ்வளவு பணம் வந்தாலும் நாளை இது இல்லாமல் போகலாம் என்ற ஒரு ஆரோக்கியமான பயம் உங்கள் பணத்தை பாதுகாக்கும். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, உங்கள் ஈகோவை விட உங்கள் சேமிப்பு எப்போதும் அதிகமாக இருக்க வேண்டும். பணக்காரர் ஆவதை விட பணக்காரராகவே நீடிப்பதுதான் உண்மையான வெற்றி. இந்த 3 பாடங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். இதில் உங்களுக்கு எந்த சாப்டர் ரொம்ப பிடித்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த பகுதியில் செல்வம் என்பது நீங்கள் பார்க்காத ஒன்று என்ற கருத்தை பற்றி பார்க்கலாம். அந்த வீடியோவை தவறவிடாமல் இருக்க இப்போதே விஸ்டம் லைப்ரரியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கனவுகள் நனவாகட்டும். நன்றிகள்.